Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. இன்னைக்கு ஸ்டீஜன் நம்ம கூட இருக்காரு டெக்னிக்கல் சாம்பியனா. ஒரு 10 क्वेश्चन திரும்ப டெஸ்ட் வச்சாரு. என்னென்ன கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இது ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? The degree of reaction of impulse turbine is equal to 0 னு சொல்றாங்க. ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன், அப்போ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஃபார்முலா தெரியும்? டெல்டா H மூவிங் பிளேட் பை டெல்டா H பை ஸ்டேஜ், டெல்டா H ஆஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஜீரோவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூவிங் பிளேட்ல என்தால்பி டிராப்பே நடக்கலைன்னு அர்த்தம். மூவிங் பிளேட்ல என்தால்பி டிராப்பே நடக்கலாம். அப்போ எதுனா அதான் இம்பல்ஸ். ஏன்னா என்தால்பி டிராப் ஃபுல்லாக நடக்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னா நாசலில் மட்டும்தான் நடக்கும், இம்பல்ஸ் டர்பைனில். ஸோ மூவிங் பிளேட்ல என்தால்பி டிராப் நடக்காது, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ 50% ரியாக்ஷன் டர்பைனா அது பார்சன் ரியாக்ஷன் டர்பைன். அடுத்து The mass of air required for complete combustion of unit mass of fuel can be always be calculated from the formula where carbon, hydrogen, oxygen, sulfur are in percentage. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, மாஸ் ஆஃப் ஏர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் தெரிஞ்சிடும். 0.1152 கார்பன் ப்ளஸ் 0.3456. இது வரிசையாக 3 4 5 6. இது 1 1 5 2. ஓப்பன் த பிராக்கெட் H minus 0.125 டைம் ஆஃப் ஆக்சிஜன் க்ளோஸ் த பிராக்கெட் ப்ளஸ் 0.0432 சல்ஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Next, increase in number of reheating stage in a gas turbine to infinity makes the expansion is isothermal. ஸோ அது ஒரு ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷனை ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா we can increase the number of reheating stage. reheating stage அதிகப்படுத்தும் போது ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸாக மாறும். Next, in a steam power plant, the ratio of isentropic heat drop in the prime mover to the amount of heat supplied per unit mass of steam is. ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்ல ஐசென்ட்ராபிக் ஹீட் ட்ராப்புக்கும் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ஸ்டீமும் என்ன அப்படின்னா அதான் ஸ்டேஜ் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் எஃபிஷியன்சி ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்க. மேலே வந்து ஐசென்ட்ராபிக் ஹீட் ட்ராப்பு, கீழே வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைடு பெர் யூனிட் மாஸ் ஆஃப் ஸ்டீம். Next, normal shock fluid property என்ன சொல்றாங்கன்னா velocity of flow is subsonic, pressure decrease, temperature decrease னு சொல்றாங்க. ஸோ நார்மல் ஷாக் நடந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? நார்மல் ஷாக்கு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்? வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து சப்சானிக்காக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். If m1 is the mass of fuel supplied per kg of air in 1 second, then the mass of gas leaving the nozzle of turbojet will be. ஸோ மாஸ் ஆஃப் சப்ளைட் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் ஃபியூல் சப்ளைட் வந்து MF அப்படி M சஃபிக்ஸ் F அப்படின்னா M அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாஸ் ஆஃப் த கேஸ் லீவிங் வந்து என்னன்னா நான் சொல்லு 1 + MF இன்க்ளூசிவ் பிராக்கெட் kg/s. Value of reheat factor in multi stages 1.03. வேல்யூ ஆஃப் ரீஹீட் ஃபேக்டர் வந்து 1.03. இந்த 0 புள்ளிக்கு அப்புறம் 0 வரும், அது பார்க்கக்கூடாது. 1.04 என்ன வேணா இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 6 இருக்கட்டும். ஆனால் 1.03. The excess air required for combustion of pulverized coal. ஸோ பல்வரைஸ்ட் கோலுக்கு வந்து கம்பஷன் முழுமையாக கம்பஷன் நடக்கிறதுக்கு எக்ஸஸ் ஏர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 50 to 40%. சார், stage efficiency is equal to blade efficiency into nozzle efficiency. ஸோ SBN அப்படின்னு சொல்லுங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் National. ஸ்டேட் பேங்க் ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா S = BN அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டேட் பேங்க்லாம் வச்சுங்க, ஸ்பெஷல் பன் அப்படியா முடிஞ்சு போச்சு. ஸ்பெஷல் பன் பார்க்கும்போது ஸ்டேஜ் எஃபிஷியன்சி = பிளேட் எஃபிஷியன்சி இன்டு நாஸ்ல் எஃபிஷியன்சி. எப்போல்லாம் வந்து ஹோட்டலுக்கு போறியோ பண்ணை வாங்கினா அந்த பண்ணை வந்து நீ எப்படி பார்க்கணும்? சாதாரண பண்ணாக பார்க்கக்கூடாது, ஸ்பெஷல் பன் பார்த்தா அது வந்து ஒரு ஃபார்முலா ஒழிச்சு வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? ஸ்டேஜ் எஃபிஷியன்சி = பிளேட் எஃபிஷியன்சி இன்டு நாஸ்ல் எஃபிஷியன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.